எனக்கும் என்னுடைய மக்களுக்கும் நடுவில் வேற யாராலையும் உள்ள நுழையவே முடியாது. இது ஒரு அம்மா பையன் உறவு, அப்பா புள்ள உறவு, அண்ணன் தங்கச்சி உறவு, அண்ணன் தம்பி உறவு, அக்கா தம்பி உறவு. இது சும்மா ஒரு எலெக்ஷனுக்கு வந்த உறவு அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இது இயற்கையாகவே அமைஞ்ச உறவு. இது எவ்வளவு டீப்பான உறவுன்றது நான் உணர்ந்திருக்கிறேன். அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு மக்களும் இதை உணர்ந்து இருக்கிறாங்க. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, மற்றவங்களுக்கு வேணா இது எலெக்ஷன், ஆனா எனக்கும் என்ன நேசிக்கிற மக்களுக்கும் இட் இஸ் an emotion. விஜய் அவர்கள் படத்துல தான் நல்லா நடிப்பார் அப்படின்னு நினைச்சா, அவர் மேடையிலையும் சூப்பராக நடிக்கிறார். நமக்கான உறவு என்பது அக்கா தங்கை உறவு, அம்மா பையன் உறவு, இப்படிலாம் பேசியிருக்கிறார். விஜய் அவர்கள் உண்மையிலே தன்னுடைய தொண்டர்கள் அப்படி நினைச்சிருந்தா, கரூரில் 42 பேர் இறந்தபோது அவர் அங்கிருந்து ஓடி இருக்க மாட்டார். அந்த மக்களை காக்க வைத்திருக்க மாட்டார். கரெக்டான நேரத்துக்கு அந்த மக்களை சந்திச்சுட்டு சென்றிருப்பார். அது மட்டும் இல்லை, அந்த விபத்து நடந்த பிறகு அவர் ஓடி சென்றிருக்க மாட்டார். அங்கே இருந்து அந்த மக்களுக்கு தன்னுடைய ஆறுதலை செலுத்தியிருப்பார். ஆனால் விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு நடிகர் என்பதை அந்த கரூர் சம்பவத்திலே பார்த்துட்டாங்க. 3 நாளைக்கு பின்னாடி முகத்துக்கு பவுடர் அடிச்சுட்டு அப்படி ஒரு நடிப்பை வெளிப்படுத்தினார். தன்னுடைய தொண்டர்கள் இறந்திருக்கிறாங்க அப்படின்ற எண்ணம் கூட இல்லாம, தானும் ஒரு காரணமா இருக்க என்ற எண்ணம் கூட இல்லாம அவர் என்ன செஞ்சார்னா, அதையும் தூக்கி திமுக மேல பழிய போட்ட ஒரு மாபெரும் நடிகர் தான் விஜய். இதை ஒருபோதும் யாருமே மறுக்க மாட்டாங்க, மறக்க மாட்டாங்க.